கிட்டத்தட்ட நேர்மையான முறையில் அவர் எல்லா பாரையும் ரைடு நடத்தி நிறைய வழக்குகள் கேஸுகள் போட்டு மதுபான வயலுக்கு எதிரான நல்ல செயல்பட்ட ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி டிஎஸ்பி சுந்தரேசன் மயிலாடுதுறையில இருந்தாங்க. மந்திரி வராங்க அப்படிங்கிறதுக்காக அவருடைய ஜீப்பை எடுக்க சொன்ன உடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க புரோட்டோகால்ல வந்து எங்களுடைய ஜீப் எடுத்து போக கூடாது அப்படின்னு சொல்லிருக்கேன், ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 நாள்ல அவருக்கு ஜீப்பே இல்லை, டிரைவரும் போகல. அதனால என்ன பண்ணா அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஐஜி டேவிட்சன் அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காரு. எங்களை பொறுத்த மட்டும் இங்க எங்களுடைய மதிப்புக்கு அண்ணாமலைஜி இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த மட்டும் அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, அவங்களுக்கு இதெல்லாம் நல்லபடியா தெரியும். ஆனா கூட எங்களை பொறுத்த மட்டும் அவங்களோட குற்றச்சாட்டு என்னங்கிறத பத்தி அவர் மீது ஆய்வு பண்ணணும், அந்த குற்றச்சாட்டு மீது ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அவர் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கக்கூடாதுதான் எங்களுடைய ஒரு கோரிக்கை. அது மட்டும் இல்ல, காவல்துறைக்கே இவ்வளவு பெரிய ஒரு களங்கம், ஒரு டிஎஸ்பிக்கே ஒரு களங்கம் வந்ததுன்னு சொன்னா மத்த காவல்துறை எப்படி சட்ட ஒழுங்கு எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கறத எங்களுடைய கேள்வியாக வைக்கிறோம். சார், திருச்சி சிவா வந்து அது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. திமுக வந்து காமராஜரையும் பெருந்தலைவர் காமராஜரையும் காங்கிரஸ் கட்சியும் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையாரும் இழிவாக பேசியே பழக்கப்பட்டாங்க. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப மரியாதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா பழைய முரசொலியில நிறைய கார்ட்டூன் வந்திருக்கு, நேற்று என்னுடைய ட்வீட்ல போட்டிருக்கேன். அதாவது என்னன்னா, பெருந்தலைவர் காமராஜ் எல்லாம் தூக்கில போடுற மாதிரி கார்ட்டூன் எல்லாம் வந்திருக்குது. அதுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து நிறைய சமயத்துல வந்து தர்ம வீரர் காமராஜ் அவர் நிறத்தை பற்றியும் உருவத்தை பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. தேவையில்லாம அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அசிங்கமாலாம் பேசியிருக்காங்க பெருந்தலைவர் காமராஜர். அதான் எப்படின்னா, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடுற மாதிரி சிவாவை பேச சொல்லி முதலமைச்சர் அவர்கள் இப்ப வந்து அதுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர்கள் மௌனமா இருக்காங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இருக்கா இல்லைங்கிறது ஒரு டவுட்டா தானே இருக்கு. அவங்க மௌனமா இருக்கிறது இருந்தாதான் நாங்க ஏதாவது பேசுவாங்க. உங்களை சந்திச்சதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க, அது கேள்விப்பட்டீங்களா? எனக்கு தெரியும். அதாவது என்னன்னா, அந்த அரசாங்கம் வந்து எதிர்கட்சிகளை பழி வாங்கோட நோக்கத்துல தான் இருக்கிறாங்க. இதுல வந்து 2 பேர் என்ன ஒரே வந்து என்ன பார்த்தாங்க, பார்த்ததுனால அவங்க சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. இன்னொரு 6 மாசம் கழிச்சு திருப்பி அதே ஊருக்கு அதே ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க. சார், தமிழக அரசு மின்கட்டண உயர்வா தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே இருக்கு. 3 வருஷமா தொடர்ந்து 60% வரைக்கும் உயர்ந்திருக்கு. சிறு குறு தொழில் எல்லாம் அழியக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. நீங்க இன்னைக்கு மிகப்பெரிய மோசமான சூழ்நிலைக்கு நிறைய சிறு குறு தொழிற்சாலை போவதுக்கு காரணம் என்ன, மின் கட்டண உயர்வு, டாக்ஸ் அதிகமா போடுறதுனால தான் அது நிறைய பாதிப்பு ஏற்படுது. ஆனா இவங்க என்ன ரயில் கட்டணத்தை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 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 சின்ன ஒரு அறிக்கை விட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு எல்லாமே மிகப்பெரிய ஒரு சோதனையான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது. கடன் சுமை தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு கடன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல லட்சம் கோடியில கடன்ல போயிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு வரி சுமை அதிகம். அடுத்தால எங்களுடைய தலைவர் தெளிவா சொன்னாங்க. ட்விட்டர் பக்கத்துல கூட முரசொலி நாளிதழ்ல ஆரம்ப காலகட்டத்துல இருந்து எப்படி எல்லாம் நம்முடைய கர்ம வீரர் ஐயா வந்து நம்ம அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு இப்பதான் நம்ம தலைவர் சொன்னாங்க. அந்த படத்தையும் போட்டிருக்கிறாங்க. எருமத்தோழன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தினாங்க கர்ம வீரர் ஐயாவின் மீது திமுக. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தமிழக மக்கள் கோவப்பட்ட பிறகு இன்னைக்கு விசிகே சொல்றாங்க அதை பெருசுப்படுத்தாதீங்க, அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் சொல்றாங்க பெருசுப்படுத்தாதீங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே பேச மாட்டாங்க. நண்பர்கள், நீங்களும் நம்ம தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆனா காங்கிரஸ்காரங்க யாருமே பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல செயலிழந்து எப்படியாவது இந்த கூட்டணியில் இருக்கணும்னு ஒட்டி தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம் சார், இந்த திருவள்ளூர்ல இந்த சிறுமியை பாலியல் வழக்கு 2 நாள் ஆச்சு சார். இது வரைக்கும் ஒன்றும் பெரிய இஷ்யூ எடுத்த மாதிரி தெரியல. ரொம்ப துயரமான சம்பவங்கள்னா அன்னைக்கே வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எல்லாமே காவல் நிலையத்துக்கு போயிருந்தாங்க. நேற்று முந்தின 2 நாளுக்கு போயிருந்தாங்க. ஏன்னா நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தாங்க, இதை நீங்க பெரிய இஷ்யூவா எடுத்து மக்கள் மன்றத்துல வச்சு பேசுங்க. ஆனா இன்னைக்கும் காவல்துறை வந்து 7வது நாள், இன்னைக்கு நம்ம பேசுவது 7வது நாள், இன்னைக்கு வரைக்கும் அதை மறந்துட்டாங்க. ஒரு சிறுமி நடந்து போற சிறுமி பின்னாடி ஒரு கையவன் வந்து முன்னாடி போய் பார்த்துட்டு வாயை பொத்தி இழுத்துட்டு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போறான். இது உண்மையாலுமே தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு செயலிழந்து விட்டதுன்னு டெய்லி சொல்றோம். அதற்கு ஒரு சாட்சி வேணும்னா இதை விட சாட்சி இருக்காது. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் இதை பத்தி பேசினாரா? ஒரு ஐடி அங்க அனுப்பி வச்சு கேம்ப் பண்ண சொன்னாரா?
இல்ல அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வந்து அந்த கைவனை பிடிச்சாங்களா? இன்னைக்கும் இல்லை. இல்ல சாரி தான் சொல்லுவாரா? வழக்கம் போல நம்ம தலைவர் சொல்வது போல இதெல்லாம் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் போயிருவாங்களா? இன்னைக்கு மக்கள் வந்து திமுகனால காவல்துறையின் மீதும் நம்பிக்கை இழந்துட்டாங்க. வெரி வெரி அன்பார்ச்சுனேட். ஆனா இன்னைக்கு அவங்க பண்றது எல்லாமே நாம வந்து கடந்த ஒரு 5 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லா இடத்துல போர்ஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இதில் நீங்க சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் பணம் வந்து சேரும். இது ஒரு இடத்துல கம்பல்சிவா சேர்க்கிறாங்க. 2.5 கோடி பேரை சேர்த்துறங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் போர்ஸ் பண்ணி சேர்க்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, பல இடத்துல தேர்தலுக்கு பணப்பட்டுவாடாவும் கூட இப்படித்தான் நாங்க பண்ணுவோம். இப்ப நீங்க சேர்ந்தாதான் திமுக உறுப்பினராக சேர்ந்தாதான் பணப்பட்டுவாடா நடக்கும். இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெட்ட கேடுங்கன்னா 2.5 கோடி பேருக்கு இப்படி அங்க சேர்த்துருவாங்க. 4 வருடம் ஆன பிறகு 5வது வருஷத்துல ஒரு கட்சி 5 முறை ஆட்சியிலிருந்து 6வது முறை இருக்கக்கூடிய கட்சி கூவி கூவி மாம்பழம் விற்பதை போல கூவி மக்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுலயே தெரியுது நிச்சயமாக அவங்க தோக்க போறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சமூக வலைதளத்துல பதிவு செய்திருந்தோம், பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு திருப்பூர் பகுதியில பாத்தீங்கன்னா காலேஜ் பசங்க கஞ்சா எடுத்துக்கிறாங்க, ரோட்ல சண்டை போடுறாங்க, இன்னொருத்தரை துரத்தி வெட்டும் போல அந்த காட்சி நம்ம பாக்குறோம். இன்னைக்கு கும்மிடிப்பூண்டியில சிறுமி கடத்தப்பட்டது, திருப்பூர் பகுதியில கஞ்சா புழக்கம் அதிகமாகி கல்லூரி மாணவர்கள் சண்டை போடுவது, தமிழ்நாட்டுல எல்லா பகுதியிலும் ஒரு நியூஸுமே நம்மளை வந்து ஷாக்ல வச்சிருக்கிறோம். நம்ம எல்லாருமே உறைந்து போய் நிற்கின்றோம். குறிப்பாக மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாயோ தன்னுடைய குழந்தைய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கே பயம் வரக்கூடிய சூழ்நிலை. அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய மாநில தலைவர் நயினாரன் அவங்க பல இடத்துல பேசிட்டாங்க. சட்டம் ஒழுங்கை மையப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது இருக்கும். மக்கள் ஒரு முடிவுல இருக்கிறாங்க.